இந்த சதோஷி கோர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OEX மைனிங் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த OEX மைனிங் வந்து எண்ட் ஆகிடுச்சு இன்னையோட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பட் ஓஜி மைனிங் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து OEX மைனிங் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து பைண்ட் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது யூஸராக இருந்தாலும் சரி, பழைய யூஸராக இருந்தாலும் சரி, இந்த ஓஜி மைனிங் வந்து இந்த 1 மாதம் டைம் இருக்குது பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதுவுமே வித்ரா வந்து நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OEX நம்ம மைனிங் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம அட்ரஸ் வந்து லிங்க் பண்ணுறது போல் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 13ஆம் மைனிங் எண்ட் ஆகுது. 13ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 2 வாரம் அலோவ் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் வந்து அலோவ் பண்ணதுனால வந்து எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கி ட்ரை பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா எரராக இருக்குது. சப்போஸ் நீங்கள் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம், ஒரு விஷயமே கிடையாது. பட் நம்ம இந்த மெத்தடை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் சதோஷ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதே போல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்வொர்க் வந்து எரர், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கழிச்சு ட்ரை பண்ணிக்கங்க, நாளைக்கு கூட ட்ரை பண்ணி ஒரு விஷயமே கிடையாது. இல்லை அதே பேஜில் வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் மீ செக்ஷன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டுருக்கோங்க, சைடில் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அசட் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அசட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுறது போல இருக்கும், லிங்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் பழைய யூஸர்னால் செட் பண்ணிருப்பீங்க, புது யூஸர்னாலும் செட் பண்ணிக்க மாட்டீங்க. அந்த அசட் பாஸ்வேர்டு டச் பண்ணி உள்ளே போங்க. நீங்கள் புது யூஸர் நீங்கள் செட் பண்ணவே இல்லை, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு மேலே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து நியூ அசட் பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் நியூ அசட் பாஸ்வேர்டும் கொடுத்து அசட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி. சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு யூஸர் உங்களுக்கு வந்து அசட் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஃபர்கெட் அசட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்ணிக்கணும். உங்கள் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுவோம், அதை போட்டு என்ட்ரி பண்ணி புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து புது யூஸர் கேட்பீங்க, ப்ரோ என்னுடைய லாகின் பாஸ்வேர்டே மறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்காக சொன்னோம் இல்லையா. ஸோ மீ செக்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஹெலோ டச் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ரொஃபைலுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ போனால் கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் எக்ஸிட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிடாதீங்க, எக்ஸிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. சப்போஸ் அதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் லாகின் பாஸ்வேர்டு வந்து ஃபர்கெட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அசட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா. இப்போ நீங்கள் அசட் பாஸ்வேர்டு செட் பண்ண உடனே என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீ செக்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அசட்ஸ்னு இருக்குது பாருங்கள், ஏன் போட்டு காமிக்கிறேன், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்குங்க. நீங்கள் வச்சிருக்க பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இப்போ OEX தான் நீங்கள் அட்ரஸ் பைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஓஜி வந்து இப்போதைக்கு மைனிங் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துடும், அது வந்து இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த OEX வந்து உங்கள் பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் கைஸ், ஓகேங்களா. அதை டச் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனால் லிங்க் வித்ரா அட்ரஸ்ன்னு இருக்கும். நான் அகைன் சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து எதாவது ஒர்க் ஆகலை, லோடிங் ஆகிட்டு நிற்கிது, எதுவுமே ஷோ ஆகலை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிக பேர் சேம் டைமில் ட்ரை பண்ணுறதுல அந்த இஷ்யூ இருக்கும். இன்னும் வந்து 14 days டைம் இருக்குது, அதில் நீங்கள் எப்போ வேணாலும் பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிங்க் வித்ரா அட்ரஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் வித்ரா அட்ரஸும் ப்ளஸ் அசட் பாஸ்வேர்டும் கேட்டிருப்பாங்க. வித்ரா அட்ரஸ் என்ன தரணும், உங்கள் மெட்டாமாஸ்க் அட்ரஸ் தான் கைஸ். எல்லாரும் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அட்டன் பண்ணுறது போல வீடியோ போட்டிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுதான். ஸோ மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே போங்க, உங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெட்டாமாஸ்க்குள்ளே போய்க்கிங்க. ஸோ போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே அக்கௌண்ட்டு கீழே உங்கள் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணுற ஐக்கான் சிம்பிள் இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ் தான். அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா அட்ரஸில் ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே அசட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு லிங்க் வித்ரா அட்ரஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் கீழே ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். அதை என்ட்ரி பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணி உள்ளே வரும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து வெரிஃபை பண்ணிருப்பீங்களா KYC மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணியிருப்பீங்களா KYC உங்கள் ஃபேஸ் வச்சு ஷோ பண்ணுறது போல், அதே போல் தான். அப்போ ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி மோடில் கேமரா ஓப்பன் ஆகும், உங்கள் ஃபேஸ் வந்து அதில் ஷோ ஆகும். உங்கள் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து குனிங்க, ஹெட்டை வந்து ரைட் சைடு திரும்புங்க, ஹெட்டை வந்து லெஃப்ட் சைடு திரும்புங்கன்னு சொல்லும். அதுபடி நீங்கள் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த பேஜ் கூட தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா OEX லிங்க் வித்ரா அட்ரஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இதே போல் OEX வித்ரா அட்ரஸ் லிங்க் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னும் 14 days டைம் இருக்குது, அதுக்கு நீங்கள் பொறுமையாக எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இதுதான் வந்து மெத்தட், ஓகேங்களா. ஸோ வந்து மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ வந்து ஒர்க் ஆகும்போது அதே போல் ஏப்ரல் 13 ஏப்ரல் 27 வரைக்கும் டைமு. சப்போஸ் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வித்ரா வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த காயின் லிஸ்டிங் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து இந்த ஏப்ரல் 27 மேலே இல்லை வந்து நெக்ஸ்ட் மந்த் லிஸ்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து வித்ரா பண்ணி 5000 வித்ரா பண்ணுறது போல இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப்பில் ஏதாவது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்டேட் வந்தால், ஓகேங்களா.